ஒரு பழைய எழுத்தில் எழுதிய பெயர்கள் இந்த நாளிலும் அர்த்தமுள்ளதா? ஆசாரியர்கள், பாடுகிறவர்கள், நகரங்கள் இவையெல்லாம் ஒரு சாதாரண பட்டியல்தானா? இல்லை, இது ஒரு தெய்வீக திட்டம், பெயர்தோறும் கர்த்தருடைய வீட்டுக்காக. முதலாம் நாளாகமம் 6ஆம் அத்தியாயம் 81 வசனங்கள். படித்துப் பாருங்கள், கர்த்தர் நேசிக்கிறதையெல்லாம் எப்படி அமைப்பார் என்று. லேவிக்கு 3 மகன்கள் பிறந்தார்கள், கேர்ஷோன், கோகாத், மெராரி. இந்த 3இன் மூலமாக கர்த்தர் தன் ஆசாரிய வீட்டை அமைத்தார். எலியாசரிலிருந்து முக்கிய ஆசாரியர் வம்சம் தொடர்ந்தது. பெயர் பின் பெயர், தலைமுறை பின் தலைமுறை. ஒவ்வொருவரும் கர்த்தர் முன்பாக நிற்க நியமிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஜனத்தின் சுமையை தாங்கினார்கள். பின்பு சிறை காலம் வந்தது. யெகோசதாக் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர். கேர்ஷோன், கோகாத், மெராரி அவர்களின் சந்ததிகள் ஒரு வேரிலிருந்து கிளை போல பரவினார்கள். ஒரு பெயரும் மறக்கப்படவில்லை, ஒருவரும் விடப்படவில்லை. லிப்னி, யாகத், ஜிம்மா, யோவா சிறிய பெயர்கள், ஆனால் நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை. கோகாத்திலிருந்து கோரா, பின்பு எல்கனா, பின் ஒரு பெயர் வந்தது, சாமுவேல். பின் ஒரு வம்சம், ஒரு தெய்வீக நூல். இந்த வரிசையிலிருந்து ராஜாக்களை அபிஷேகம் செய்த நபி எழுந்தார். சாமுவேலின் மகன்கள் சேவையில் நின்றார்கள், ஆனால் அவர்களின் நடை தந்தை போல உறுதியாக இல்லை. கர்த்தருடைய நம்பிக்கை எப்பொழுதும் மாறாது. தாவீது பாடுகிறவர்களை நியமித்தார். ஆராதனை ஒரு அமைப்பாக மாறியது. கர்த்தருடைய வீட்டில் பாடுகிறவர்கள் தொடர்ந்து நின்றார்கள். ஹேமன் நடுவில் நின்றான், கண்கள் மூடி, யாழ் கையில். அவன் வேர்கள் கோகாத் வரை சென்றது, லேவி வரை. கர்த்தர் அவனை முன்னதியே தயார் செய்திருந்தார். ஆசாப் வலது பக்கத்தில் நின்றான், தாளம் கையில் பிடித்தான். அவன் குரல் பலமானது, அவன் இடம் கர்த்தரால் அமைக்கப்பட்டது. ஈத்தான் இடது பக்கத்தில் நின்றான், அவன் குரல் மேல் நோக்கி எழுந்தது. 3 பாடுகிறவர்கள், 3 இடங்கள், ஒரு கர்த்தர். மற்ற லேவியர்களுக்கு பல சேவை கொடுக்கப்பட்டது. தண்ணீர், மரம், தூபம், பலியிடுதல். தெரியாத சேவையிலும் கர்த்தர் எல்லாம் பார்ப்பார். ஹாரோனின் வம்சம். ஹாரோனின் மகன்கள் பலிபீடத்தில் சேவை செய்தார்கள். பலியிடுதல் நடந்தது. ஜனங்களின் பாவங்கள் நெருப்பில் எடுத்துப் போகப்பட்டது. அவர்கள் பரிசுத்த கர்த்தர் முன் நிற்க வேண்டுமென்பதாக. இந்த சேவை கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. ஹாரோனின் நகரங்கள். நிலம் பிரிக்கப்பட்டது. ஹாரோனின் சந்ததிக்கு நகரங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லா எல்லையும் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டது. கோகாத்தின் கூட்டங்கள். அவர்களுக்கும் இடங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு குறைவும் விடப்படவில்லை. அடைக்கல நகரங்கள். சில நகரங்கள் அடைக்கல நகரங்கள். அவைகள் வாசல் திறந்திருந்தது, தப்பித்து வருகிறவர்களுக்காக. கர்த்தர் இரக்கத்தின் இடங்களை அமைத்தார். கெர்ஷோன் மற்றும் மெரரி. கெர்ஷோலுக்கு வடக்கு பக்கம் இடங்கள், மெரரிக்கு கிழக்கு பக்கம் இடங்கள். எல்லா கூட்டங்களும் தன் இடத்தில் அமைந்தது. ஒரு பெயரும் மறக்கப்படவில்லை. மெல்ல முடிவு. நீங்க இந்த பெயர்களை கேட்டிருக்கிறீர்கள், இந்த வரிசையை பார்த்திருக்கிறீர்கள், இந்த அமைப்பை புரிந்திருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண பட்டியல் அல்ல, இது கர்த்தருடைய திட்டம், பெயர்தோறும். இப்பொழுது படித்துப் பாருங்கள். முதலாம் நாளாகமம் 6ஆம் அத்தியாயம் 81 வசனங்கள் கர்த்தர் யாரையும் மறக்க மாட்டார் என்பதை காட்டுகிறது. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.